அதிமுகவினுடைய அரசியல் என்பது ரொம்ப விசித்திரமானது. அவங்க நேரடியாக சமத்துவ சமதர்ம குடியரசு, அதாவது செக்குலர் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கு எதிரானவர்களா அப்படின்னா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா திமுக எதிர்ப்பு என்பதனுடைய அடிப்படை இதுவாக இருப்பதற்கு பின்னால் ஒரு சக்தி பயன்படுத்தி கொண்டதா அப்படின்னா பயன்படுத்தி கொண்டது. இந்த செக்குலர் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கை உருவாக்குவதற்காக தமிழ்நாட்டில் திமுக போராடி கொண்டிருந்த பொழுது 77 வரைக்கும், 77ன்னு சொல்றதை விட 72 அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர் உருவான காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே ஹசீபன்ட்ட பேசின ஒரு இன்டர்வியூல கூட அதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். சட்டப்பேரவையில விவாதம், சங்கரையாவுக்கும் முதலமைச்சர் கலைஞருக்கும் இடையில வாக்குவாதம். நில மீட்பு இயக்கம் என்று கம்யூனிஸ்ட் கட்சி பிரகடனம் பண்ணி எல்லா இடங்கள்லையும் பண்ணையார்களிடம் போய் நேரடியாக கைப்பற்றுவது, நிலங்களை கைப்பற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கைப்பற்ற போறீங்க? அவங்களே அதுக்கு திட்டங்களை விளக்கமா கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இதை நேரடியா மக்கள்கிட்ட போவோம், பிரச்சாரம் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட நாளில் பேரணி ஒரு இடத்திலிருந்து தொடங்கி இன்னொரு இடத்தில் போய் முடியும். வழிநெடுக இருக்கக்கூடிய விவசாயிகளையும் அல்லது மற்றவர்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு அந்த பண்ணையாரிடம் போய் அவருடைய நிலம் எங்களுக்கு உரிமையானது என்பதை கோரி நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. வயலன்ஸ் இல்லாம இது சாத்தியம் இல்லை. அப்போ இது இன்ஹரண்டாவே உள்ளுக்குள்ள வயலன்ஸை உள்ளடக்கிதான் வரும். இந்த இடத்துல நடக்கிற வயலன்ஸை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா அப்படின்றது வேற. ஆனா ஒரு அரசாங்கம் நடக்கும் பொழுது அந்த அரசாங்கம் அந்த வயலன்ஸை பெர்மிட் பண்ண முடியாது. அப்ப கலைஞர் என்ன செய்கிறாருன்னா பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றாரு. அவ்வளவு பேரையும் பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிட்டு அது நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறார். அப்போ இதை ஏன் தடுக்கிறீங்கன்னு சங்கரையா கேட்கிறாரு. ஏன் தடுத்தோம் அப்படின்னு கலைஞர் சொல்றாரு. நீங்க ஆட்சி செய்கின்ற கேரளாவிலேயே இதை செய்ய முடியாம தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது நீங்க என்னை குற்றவாளி போல பேசுவது சரியா அப்படின்றாரு. ஆனா கலைஞர் என்ன செய்தார் அப்படின்னா, சட்டப்பூர்வமாக அதை எப்படி செய்து காட்ட வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் அவருக்கு தெரிந்திருந்தது. அதனாலதான் இதுக்கு முன்னாடியே அவர் நில உச்சவரம்பு சட்டத்தை கொஞ்சமா கொண்டு வர்றாரு. நில உச்சவரம்பு சட்டம், உழுதவர்களுக்கே நிலம் சொந்தம் என்று சொல்லப்படுகின்ற சட்டம், குடியிருப்பவர்களுக்கே வீடு சொந்தமாகுகின்ற சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்களை கொண்டு வர்றாரு.